ஹேவிவர்ஸ் இன்னைக்கு நம்ம சோதனைகளை மேற்கொள்ளும் பொழுது அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட மனநிலையை நம்ம கொண்டு இருக்கோம் அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சில நேரங்களில் தேவன் நம்மளுக்கான சோதனைகள் ஏன் தராருன்னா, நம்ம சோதனைகள் மூலமா நம்மளிடத்துல இருக்கக்கூடிய குறைகளை தீர்த்து கொள்ள முடியும், அல்லது நம்மளுக்கு குறைபாடான விசுவாசங்கள், கீழ்ப்படியாம இருக்கக்கூடிய தன்மைகள், இது எல்லாமே நம்மளால மாற்றிக்கொள்ள முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு கல் ஒரு மலை மேல இருந்து அடிவாரத்து வரைக்கும் உருண்டுட்டு வரும் பொழுது அதோட தேவையில்லாத பகுதிகள் அது எல்லாமே தேய்ந்து போய் அடியில வரும் பொழுது அழகான ஒரு கல்லாக மாறும், ஒரு ஷேப்படா மாறும். ஸோ அது போலதான் ஒரு மனுஷன் பல துன்பங்களை அனுபவிச்சு, இந்த கஷ்டங்களை அனுபவிச்சு தாண்டி வரும் பொழுது அவன் ஒரு பக்கத்துக்கு வரான். ஸோ தேவன் அதை தான் மனிதனிடத்துல விரும்புறாரு. மோசே எப்படி வனாந்தரத்துல ஒரு 40 வருடங்களுக்கு மேலாக அவனை வைத்திருந்தாரோ, அதன் பிறகு எடுத்து பயன்படுத்தினாரோ, அதே போல ஒரு மனுஷனை இந்த துன்பங்கள் தான் அவனை உயர்த்தக்கூடியதா இருக்குது. இந்த துன்பங்கள் தான் அவனிடத்துல இருக்கக்கூடிய குறைபாடுகள் மாற்றம் செய்யக்கூடியதா இருக்குது. ஸோ நம்ம துன்பம் அனுபவிக்கும் பொழுது நிச்சயமா தேவன் இடத்துல கீழ்ப்படிஞ்சு இருக்கும்போது தேவன் நமக்கான பாதைகளை செம்மைப்படுத்துவாரு. அதை நம்ம விசுவாசத்தோட அதை நம்பி இருக்கணும். தேவையில்லாம தேவன் சூழ்நிலைகளை கொடுப்பதில்லை, அதன் மூலம் நம்மளை பலப்படுத்துறாருன்ற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம நிச்சயமா புரிஞ்சுக்கணும். இது போல செய்திகளை நம்ம தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அது வரைக்கும் டாடா பாய்.